காலையிலேருந்து வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் எங்கள் அசோசியேஷனில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாட் மேக்கிங் பண்ணோம். அப்புறம் மாட்டு வண்டிலாம் வில்லேஜ் போனால் தான் எங்களால் பார்க்கவே முடியும், அதில் போக முடியும். ஆனால் அது எங்கள் அசோசியேஷனுக்கே கொண்டு வந்து நாங்கள் அது ட்ரை பண்ணி பார்க்குறதுல எங்கள் அசோசியேஷன் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். பிகாஸ் அது நாங்கள் ட்ரை பண்ணனால. அப்புறம் ஈவினிங் ரொம்ப ஸ்பெஷல். நாங்கள் அந்த கல்ச்சுரல் டான்ஸும் சரி, அதெல்லாம் டிவியில் பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோமே தவிர அது எதுவுமே நேரில் பார்த்ததில்ல. அவங்க எப்படி ஆடுவாங்க அது எதுவுமே நேரில் பார்த்ததில்ல. அந்த கரகாட்டம், பறையாட்டம், ஒயிலாட்டம், மரக்கால் ஆட்டம் அதெல்லாம் நேரில் எதுவுமே பார்த்ததில்ல. நாங்களாவது அது கேட்டிருக்கோம், பார்த்ததில்ல. ஆனால் எங்களோட அசோசியேஷன் குழந்தைங்க யாரும் அது கேட்டிருக்க கூட மாட்டாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு பழமையான கல்ச்சுரல் டான்ஸஸ் இருக்குதுன்னு சொன்னதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மீடியா சென்டர்லேருந்து வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறோம். அதை ஆர்கனைஸ் பண்ண எங்கள் அசோசியேஷனுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ராஜ்குமார். நான் ஒரு நாட்டுப்புற கலைஞன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த கலைத்துறையில் இருக்கேன். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அதுவும் கிராமங்களில் நடக்கக்கூடிய பழமையான கலைகளை யாருமே பாதுகாக்கிறதில்ல. இப்போ நம்மளுடைய கல்ச்சரில் நிறைய பேர் விரும்ப ஆரம்பிக்கிறது. ஏன்னா படிக்கிற மாணவர்கள் இதில் கையில் எடுத்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எங்களுக்கு எப்படி சொன்னதுன்னா, எங்களுடைய டாக்டர் ஆர் காளீஸ்வரன் ஐயா, அவர் லயோலா காலேஜில் பேராசிரியராக இருந்தார். இப்போ மாற்று ஊடக மையம்னு ஒரு மையம் வச்சு கிட்டத்தட்ட நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்கணும், நாட்டுப்புற கலைஞருடைய குழந்தைகளை படிக்க வைக்கணும். ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற கலைஞன் கலைமாமணி விருது, கலைச்சுடர்மணி விருது, எவ்வளோ விருதுகள் வாங்கினாலும் ஆனால் அந்த குழந்தையை படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை தான் இன்னமும் கலைஞர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைகள்லாம் படிக்க வைக்கணும்னா கலையும் முக்கியம், கல்வியும் முக்கியம். அதனால தான் எங்களுடைய ஐயா காளீஸ்வரன் ஐயா மாற்று ஊடக மையம்னு ஒரு மையம் வச்சு நாட்டுப்புற கலைஞருடைய வாழ்வாதாரம்னு அதுக்கு பேர் வச்சு நிறைய விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்கோம். அழிந்து வரும் கலைகளை மீட்டு உருவாக்கம் செய்கிறதுல மிக முக்கியமான மையம் தான் மாற்று ஊடக மையம். வருகின்ற ஜனவரி மாதம் எப்பொழுதுமே வருஷம் வீதி விருது விழான்னு ஒரு விழா நடத்துவோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 கலைஞர்கள் கலந்துக்குவாங்க. பழமையான கலைகள், நம்ம மண்ணின் பாரம்பரிய மரபு கலைகள், பண்பாட்டு கதைகள்லாம் சொல்லக்கூடிய கலைகளை அந்த கலந்துக்கிட்டு அவங்களுடைய எவ்வளோ விஷயங்கள், நிறைய விஷயங்களை சொல்லுவோம். அதான் வீதி விருது விழான்னு. அதேமாதிரி தான் இப்போ எல்லா நிகழ்ச்சிகளிலும் அருமையாக இந்த கலைகளை நேசிக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டும் எங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பை தந்திருக்காங்க. இந்த வாய்ப்புக்கு உண்மையை எப்படி நாங்கள் நன்றி சொன்னால் அது முடிஞ்சிடும். அவங்களுக்கு எப்பொழுதுமே வாழ்த்துக்களை சொல்லி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஐயாக்களுக்கும், கலை ரசிகர்களுக்கும், தோழர்களுக்கும், தோழமைகளுக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி நீங்கள் எல்லாரும் எங்களுடைய கலையை நேசிக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.